கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். எங்கள் அதிகமான நேசிக்கின்ற ஆண்டவரே, தர்மையான வேலைக்கு நன்றியோடு நம்ம சொத்துடுங்க தாவே. ஹாலே லூயா. கடந்த வருடம் முழுவதும் கத்த கிருபையாங்களை பாதுகாத்து இந்த புதிய வருடத்தை காண செய்து, ஹாலே லூயா, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி ஆண்டவரை காணும்படி கிருபை செய்ததுக்காக சொத்துருங்க தாவே. இந்த 2ஆம் தேதி நம்முடைய நாம் மகிமைக்கென்று எல்லாவற்றுமே சோத்திரம் என்று ஆண்டவரே. ஹாலே லூயா. ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நான் சிறுவன் பெருக முடியாது ஜெபிக்கிறோம். நான் மாத்திரம் மகிமைப்பட்டோம். இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சத்தம் ஒன்றா வருது. கர்த்தர் நல்லவர். அது சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, இயேசு கொடுக்கிற 2 காரியங்கள் என்ன? இயேசு கொடுக்கிற 2 காரியங்கள் என்ன? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உன் அலங்கத்திற்குள்ளே, சங்கீதம் 122:7 சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. அலங்கத்திற்குள்ளே சமாதானம், சுகம் 2 தான் முக்கியம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானத்திலே சிறந்த தானம் என்னது? கண்தான். அது உண்மைதான். ஆனால் இன்னொரு தானம் இருக்குது. அது என்ன தானம் கேட்டிங்கன்னா, சமாதானம். அப்படி தானேங்க? இது இயேசு கொடுக்குற சமாதானம். அல்லேலூயா. யார் கொடுக்குற சமாதானங்க? யோவான் 14:27 சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ அவர் கொடுக்குற சமாதானம் மெய்யான சமாதானம். அல்லேலூயா. பொய்யான சமாதானம் இல்லை, மெய்யான சமாதானத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை வாழ்க்கையிலே. ஏனென்று சொன்னால், கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் இல்லை, சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஆர்குமெண்ட்டு, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டமான சூழ்நிலைகள் என ஒருவருக்கு விட்டு கொடுத்து போவதனால்தான் இந்த குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனைகள், போராட்டங்கள். அன்றைய கடந்த வருடத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துருக்கிறப்பா. 2025 ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்களா கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றால், உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. ஒளிவு மர கன்றுகளை நான் வைக்க போகிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ லைவ் மூலம் பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சமாதானம் இல்லை. மாமியார் மருமகளுக்கு என்ன இல்லைங்க? சமாதானம் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லை, வயது ஏறிக்கொண்டே போகிறது. மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஒரு பக்கம் சரீர பலவீனம், சோர்வுகள், கேன்சர் நோய், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம். இதை யோசித்து பல குடும்பத்திலே சமாதானம் இன்றி ஒவ்வொரு குடும்பம் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ சமாதான கேடுகள், அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள். நீங்கள் இங்கே பார்த்துக்க, எவ்வளோ வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி, ஸ்பீடு வட்டி, அந்த வட்டி, மீட்டர் வட்டி வாங்கி என்ன பண்ணுறாங்க? வாங்கும்போது அழகாக சூப்பராக தான் இருக்கும், கொடுக்கும்போது எப்படி இருக்குங்க? கஷ்டமாக தான் இருக்கும். வாரங்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியல.
லட்சக்கணக்கில் கடன் இருக்குது, கோடிக்கணக்கில் கடன் இருக்குது, இது அடைக்க முடியுமான்னு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். அதே போல லைமூலம் பார்த்து கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கணும், இயேசு என் கடன் பிரச்சனையை மாற்றுவார் என்று நாம் என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது? யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்க மாட்டேன். எப்படி கொடுக்க போறேன்? மெய்யான சமாதானத்தை கொடுக்க போறேன். அல்லேலூயா. பொய்யான சமாதானம் இல்லை, மெய்யான சமாதானத்தை இயேசு கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நான் சொல்கிறேன், மெய்யான சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார், உன் அரண்மனைக்கு என்ன கொடுக்கிறாரா? சுகத்தை கொடு. ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. முதலாவது ஒரு சமாதானம், உள்ளத்திலே சமாதானம். என்ன சமாதானங்க? உள்ளத்திலே சமாதானம். உதயத்தில் என்ன இதை கடன் பிரச்சனையை மாற்றுவாரா? என் பிள்ளைகளுக்கு திருமணமாகுமா? உள்ளத்தில் போட்டு போட்டு குழப்பி, அல்லவே முடியுமா 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 சொல்லி உள்ளத்தில் ஏங்கி ஏங்கி இரவில் நிம்மதியாக தூங்க முடியல, பிபி அதிகமாகிடுச்சு, சுகர் அதிகமாகிடுச்சு. காரணம் சொன்னால் நீ உள்ளத்தில் போட்டு 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 என்ன பண்ணுறீங்க? அடக்கி வச்சு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறீர்கள். அந்த உள்ளத்துடைய சமாதானத்தை மாற்றும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணறா? மரித்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம வேதம் சொல்கிறது, பிலிப்பு 4:6 ஒரு வாசிப்போம். பிலிப்பு 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அண்டர்லைன் பண்ணுங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டியதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். மனுஷனுக்கு தெரியப்படுத்தும் போட்டுருக்குதா? இன்னைக்கு என்ன பண்றோம்? குடும்ப பிரச்சனைகளை மற்றவங்கிட்ட போய் சொல்றோம். சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாங்க? எல்லாம் ஆட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? மற்றவங்கிட்ட போய் சொல்றாங்க. உனக்கு தெரியுமா விஷயம்? சகோதரி மாதிரி சொன்னா போதும், நியூஸ் அப்படியே பிபி சீக்கிரம் பரவிடும். இயேசு உயிர்த்தெழுந்தது செஞ்சு சீக்கிரம் போச்சா இல்லையா? காண சகோதரி மாதிரி வேகமாக போகும். சொன்னாங்களா, என் லாட்ரி சீட்டில் இவ்வளோ அமௌண்ட் அடிச்சது. அப்படியா? உடனே பக்கத்தில் கூப்பிட்டு காதில் போய் அவங்க லாட்ரி சீட் அடிச்சு தான் இவ்வளோ இத்தனை லட்சம் அடிச்சு தான் அவங்க பக்கத்து சொல்லி அப்படியே நியூஸ் பரவிச்சான். அதே போல் ஒரு நியூஸ் சீக்கிரம் பரவணும் யாரும் காரணம்? சகோதரி மாதிரி இருக்கு, சும்மா இருக்க மாட்டாங்க. சொன்னாதான் தூக்கம் வரும். அது அடுத்தவங்க சொன்னதான்னா அதிகமாக தூக்கம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து. அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்கிறது, நாங்கள் 7ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானம் எங்க வரும்? இருதயத்தில் தான் வரும். நிம்மதியா தூக்கம் இல்லையா? யோசித்து கவலைப்படுறீங்களா? உன் பிள்ளையை நினைச்சு, உன் குடும்பத்தை நினைச்சு, கடன் பிரச்சனை நினைச்சு, ஆண்டவரே என் கணவரை நினைச்சு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களா? உள்ளத்தில் பாருங்கள், உள்ளத்திலே பாருங்கள். இது எப்படி முடியும்? என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா? கேள்விக்கையோடு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் உள்ளத்திலே மெய்யான சமாதானத்தை என் கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. எதுக்குள்ள காத்துக்கொள்ளுங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக போயிட்டீங்கன்னா அவர் காத்துக்கொள்வார். நான் பார்த்துக்கிறேம்மா, உன் பிரச்சனை நான் பார்த்து, நீ ஏன் கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிற? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நம்ம வைத்து என்ன பண்றோம்? எடுத்து பத்திரமா திருப்பி வச்சுக்கிறோம். அப்படிதானங்க? ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். ஸ்கூலில் போகிற சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பேக்கை சுமந்து போவாங்க. அப்போ என்ன பண்ணுவார்? கூட்டமாக எடுத்து போவார். அந்த பாரம் லகுவாயிடும், ஜாலியாக சிம்பிள் மார்ச் பாஸ் பண்ணி போயினே இருக்கும். போகும்போது திருப்பி அந்த குழந்தை அப்பாட்ட வாங்கினாவும் திருப்பி பாரம். அதே போல தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. நான் பார்த்துக்கிறேன், கடன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், உன் போராட்டத்தை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை காரியங்கள் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சொல்கிறாரு. இல்லை நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறேங்க? மறுபடியும் பிடிங்க வச்சுக்கிறீங்க. அப்போ என்ன
இருதயம் பலவீனப்பட்ட விடும். என்ன ப்ராப்ளம் பிரதர்? ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட்டில் என்ன இருக்குது? பிளாக் இருக்குது. என்ன இருக்குது? பிளாக்கு மாற்றணும். அல்லேலூயா. பிளாக்கை மாற்றணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. 2025 ஜனவரி 2ஆம் தேதி காட்சி சொல்கிறாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்தெடுத்து கூட ஜபத்தினாலும் வேண்டியது யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு செய்தியை முடித்து விட்டு நான் சகோதரி ஒரு வீட்டுக்கு பெரிய 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 வீடு, கோடீஸ்வரர் வீடு தான் சொல்ல முடியும். உள்ளே லிஃப்ட் எல்லா வசதி இருக்குது, எல்லா அவங்களுக்கு என்ன ஏட்டு செட் என்னமே இருக்குது. ஆனால் என்ன இல்லை? நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லை. நல்லா அழகாக படிச்சிருக்கிற பிள்ளை, ஸ்கூலுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கிற பிள்ளை, திடீரென்று பார்த்தீங்கன்னா படுக்கை ஆச்சு, கோபம் வருது, எரிச்சல் வருது, படிப்பில் என்ன ஆச்சு? அப்படியே மங்கி போச்சு. அவங்க அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? கதறி அழுகுறார்கள். எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் அதன் பிறகாக ஜெபித்து விட்டு வந்தோம். எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் அந்த குடும்பத்தில் என்ன ஆயிடுச்சு? வேதனைப்படுத்துச்சு. அப்போ உள்ளத்தில் என்ன கிடைக்குங்கன்னா சமாதானம் கிடைக்கும். அப்போ இயேசு வந்த அந்த இடத்துல மாத்திரம்தான் சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நிச்சயமாகவே அந்த பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன, இருதயம் கலங்கி போகுது. தெளிவான தண்ணீர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு கள்ளத்துக்கு போட்டோன்னா ஆகிடும், தண்ணி கலங்கிடும். அதை குடிப்பாங்களா? யாருன்னா குடிக்க மாட்டாங்க. தெளிவான தண்ணி, நான் கிராமத்தில் போய் பார்த்துருக்குறேன், தண்ணி ஓடிட்டே இருக்குன்னா பண்ணாங்க, அப்படியே மொண்டு குடிப்பாங்க. அது கள்ளத்துக்கு போட்ட மண்ணை சேர் எல்லாம் வந்துச்சுன்னா குடிப்பாங்களா? அதே போல் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது இருதயமானது கலங்கி போகுது. இருதயம் என்னாகுது? கலங்குது. அப்படிப்பட்ட கதை சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இன்றைக்கு அன்றைக்கி கலக்கத்தோடு வந்திருக்கீங்க. 2024 முடிஞ்சு போச்சப்பா, ஜனவரி 2ஆம் தேதி பிறந்துச்சுப்பா. அன்றுவே என் இருதயம் கலங்கி போயிருக்கிற பிரச்சனை நினைச்சு வீட்டை குறித்து நான் கலங்கி போயிருக்கிறப்ப அது முடியுமா கேள்விக்கூட வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், வீட்டை வச்சு கவலைப்படாத, நான் பார்த்துக்கொள்வேன். அல்லேலூயா. நான் பார்த்துக்கொள்வேன் சொல்லி நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது நான் செய்வேன். அல்லேலூயா. இயேசு என்ற பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுடைய சமூகத்தினால் கொண்டு போங்கள், அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நீங்கள் துக்கமுகமாக இருக்கிறது என்ன? அவர் பார்த்துக்கொள்வார். கலங்காதிருங்க. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்கீங்களா? கணவரை நினைச்சு, பிள்ளைகளை நினைச்சு, கடன் பாரத்தை நினைச்சு, தொழிலை நினைச்சு, வியாபாரத்தை கலங்கி கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே கலக்கத்தை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா. அவளால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, உமது அடியாளுடைய சிறுமை கண்ணோக்கி பார்த்து அவள் உயிரோடு இருக்க சகல நாளும் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். கவனித்துக் கொண்டிருந்தால் அண்ணா தன் இருதயத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அது முக்கியம். அல்லேலூயா. அப்போ எங்கெங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியணும். ஒரு வனாந்திரத்துக்கு போகணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? சத்தமாக ஜெபிக்கலாம். அப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்க? ஆழத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? மெதுவாக போய் ஜெபிக்கிறாங்க. இருதயத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஏழி என்ன நினைச்சாரு? கொடுத்துருக்கிறியாமா? வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது,
அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அதற்கு அன்னாள் பிரதயத்திரமாக, அப்படியல்ல ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே இதயத்தை ஊற்றிவிட்டேன். பாரங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டேன். நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. பொறுத்திரியோடு அந்த என்னப்பா கர்த்தருடைய சமூகத்திலே சொல்கிறார்கள். கர்த்தர் கைவிடவில்லை. வேதம் சொல்கிறது. வாசிப்போம். 14 வாசிங்க சிஸ்டர். 14 வாசிங்க சிஸ்டர். சாரி 15 வாசிங்க. 15. இதயத்தை ஊற்றி விட்டேன். 17 வாசிங்க. 17 சிஸ்டர். அதற்கு ஏலி சமானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அல்லேலூயா. அதற்கு ஏலி, நீ எப்படி போ? சமாதானத்தோடு போ. நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி என்ன பண்ண போற? கட்டளையிட போற. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும். அப்ப அவர் இயற்கைக்கு மேற்பட்டவர். அல்லேலூயா. குழந்தை பாக்கிய தருவேன்னு சொன்னா தருவார். 20 வருஷம் குழந்தை இல்லாத சகோதரிகள் சாட்சி சொன்னாங்க. 15 வருஷம் சகோதரி என்ன பண்ணாங்க? ரெட்டை பிள்ளை கத்த கொடுத்தாரு. அநேக சாட்சிகள் இருக்குது. நிச்சயமாகவே 2024 முடிஞ்சிச்சுப்பா. 2020 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வந்துடுச்சுப்பா. எனக்கு குழந்தை தருவீங்களான்னு சொல்லி அங்கலாய்த்து கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் கற்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய் சொல்லவே சொல்லாது. லைவ் மூலம் பார்த்துக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கற்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே அன்னாள் விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது. 18 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுட்டார், பதில் கொடுத்துட்டான். துக்கமுகம் இருக்க மாட்டேன். அநேக நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், கணவருக்கா ஜெபிக்கிறோம், குடிக்கிறாரியா அப்புறம் சொல்லிட்டு 40 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. 41ஆவது நாள் இந்த குடிகார மட்டை எங்கே திருந்த போகுது இப்படி சொன்ன ஆண்ட ஜெபத்தை கேட்பாரா? குடிகார மட்டை எங்கே திருந்த போகுது? கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நான் சொல்கிற வார்த்தைகளே ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவள் அப்படியே விசுவாசித்தாள். வேதம் சொல்கிறது, அவள் அதிகாலையிலே என்ன பண்ணாங்களா? எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. பணிந்து கொண்டு ராமால் தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. அல்லேலூயா. அப்போ அதிகாலை வேளையிலே அதிகாலை தேடுகிறவன் கண்டடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதிகாலையில் அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு கர்த்தர் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. 20 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவளுக்கு சாமுவேலுக்கு பெயரிட்டாங்க. அல்லேலூயா. என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் கேட்டேன். அல்லேலூயா. அந்த பிள்ளை எங்க வாழ்ந்துதான்? ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் அன்னாளை கைவிடவில்லை. அதே 2:21 வாசிங்க சிஸ்டர். 2:21. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும். எத்தனை குமாரங்க? 3 குமாரரையும். மொத்தம் எத்தனை பேர்? 4 பேரா? 6 பேர். அல்லேலூயா. 5 + 1 பார்த்தீங்களா? கேட்டது 1, கொடுத்தது 6. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? ஒன்றாவது கொடுங்கப்பா. இல்லை நிறைய தரும். ரெட்டை பிள்ளையாக கொடுப்பாரு கர்த்தர். அல்லேலூயா. இயேசுவா முடியாத காரியம்
ஒன்றுமே இல்லை. நிச்சயமாக கொடுப்பார். யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ, உங்கள் உள்ளத்தினுடைய பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீங்களோ, உள்ளத்திலே சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அண்ணாவுடைய ஜெபத்தை கேட்டாரே, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உள்ளத்திலே சமாதானம். முதலாவது காரியம் உள்ளத்திலே சமாதானம். இரண்டாவது காரியம் இல்லத்திலே சமாதானம். முதல்ல உள்ளத்திலே சமாதானம், இரண்டாவது இல்லத்திலே சமாதானம். வாசிப்போம். யோபு 5:24 வாசிங்க. யோபு 5:24. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். உம்முடைய கூடாரம் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தோடு. இல்லத்தில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்கும்படியாய் கர்த்தர் வைக்க போறார். அல்லேலூயா. இல்லைன்னா குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க? சமாதானத்தோடு இருக்க போறாங்க. அல்லேலூயா. முதலாவதாக உள்ளத்தில் சமாதானம், உங்கள் தனிப்பட்ட முறை சமாதானம். இரண்டாவதாக குடும்பத்தில் இல்லத்தில் சமாதானம். இங்கே வேதம் சொல்லுது, உங்களுடைய கூடாரம் எப்படி இருக்குதுமா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறைவில்லைப்பா, ஒரு குறைவில்லை. வசதி வாய்ப்பு வந்துடுச்சு, காசு பற்றாக்குறை என்பதே இல்லை. ஃப்ரிட்ஜ் தரனா இருக்குது, மட்டன் சிக்கன் அப்படியே நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. 2024 பல வறுமைகள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கலாம். இந்த 2025 ஹல்லேலூயா ஜனவரி 2ஆம் தேதி சொல்றாரு, உன் குறைவை நான் நிறைவாக்க போகிறேன். ஹல்லேலூயா. நிறைவானவராக இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லா குறைவுகளையும் ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. காணவர் கல்யாணத்தில் என்ன பண்ணாரா? திராட்சரசம் குறைவுபட்டது. அப்புறம் என்ன பண்ணாரு? தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வாழ்க்கையிலே இயேசு இருந்தால் குறை வருமா வராதா? ஆனால் வரும். ஆனால் குறைவைகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 6 கற்சாலைகள் எப்படி இருந்ததா? வெறுமையா இருந்தது, தனிமையா இருந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, தனிமையில் இன்று நீ அழுது கொண்டிருக்கலாம், வெறுமையான வாழ்க்கையை வெறுமையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. 6 கற்சாலைகளை தண்ணீர் நிரப்பின பொழுது அது முண்டு பந்தி விசாரி கொண்டு போனா திராட்சரசமாய் மாறினது. முந்து திராட்சரசத்தை பார்க்கல, பிந்து எப்படி இருந்துச்சா? ருசியுள்ளதாக இருந்தது. ருசியுள்ளதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பம் செழிக்க போகிறது, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், உன் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், உன் கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, செழிப்பு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. இயேசுவா முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. வேதத்தில் அப்போ நாம் என்ன செய்யணும்? சரி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், ரைட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இங்கே வேதம் சொல்லுது, உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உங்களுடைய வாசஸ்தலத்தை போதும் சிஸ்டர். உங்களுடைய கூடாரம் எப்படி இருக்கணுமா? சமாதானத்தோடு இருக்க காண்பீர். 5:24 வாசிங்க சிஸ்டர். யோபு 5. குறைவை காண மாட்டீர். ஒரு குறைவு இல்லாமல் நம்ம குடும்பத்தை கர்த்தர் நடத்துவோம். அது மாத்திரமல்ல, யோபு 22:27 சொல்கிறது, நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் நமக்கு என்ன வரும்? நன்மை வரும். ஹல்லேலூயா. நம்ம இல்லம், நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னா அவரோடு கூட பழகணும். என் ஃப்ரெண்டோடு பழகிட்டேன், மோசம் போக்கிட்டான், அவங்களோட பழகினேன், உதாசீனப்படுத்திட்டாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டாங்க, நொந்து நூலாயிட்டேன். நொந்து நூலாங்க. ஏசப்பாட்டு பழகுனா சமாதானம் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அவரோடு கூட பழக வேண்டும். ஹல்லேலூயா. யார் கூட பழகுங்க? இயேசுவோடு கூட பழக வேண்டும். இயேசுவும் நானும். ஆமென். யாருங்க உங்கள் ஃப்ரெண்டு? யாரு ட்ரூ ஃப்ரெண்டு? உண்மையான நண்பர் யாருங்க? இயேசு தான். இயேசுவோடு நீங்கள் பழகிட்டீங்கன்னா இந்த உலகம் குப்பை தாங்க. நீ பழகி பாருங்களா, எப்படிங்க பழகிறது? நல்லா முட்டி போட்டு ஆவில் நிறைஞ்சு அந்நிய பாசம் ஜெபம் பண்ணி பாருங்களா, இயேசுவை நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அப்போ எப்படி இருக்குங்க? சமாதானம் உண்டாகும், குறைவெல்லாம் நிறைவாக்குவார், அப்புறம் கிடைக்கும், நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா.
அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கருத்தோடு என்ன பண்ண ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ணுவேன், பாட போகிறேன். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போது வேதம் சொல்கிறது, யோபு 23:2 சொல்கிறது, நாம் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்போ எப்போ பார்க்கலாம் அப்படி முகத்தை? அப்படி யாராக இருக்குதா? முதலமைச்சர் வராரு, பெரிய பெரிய ஆள்லாம் வர, என்ன பண்ணுவோம், அவருடைய முகம் எப்படி கலராக இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்கார்ல? சொல்ல மாட்டாங்க. அவர் கையை எப்படியாவது என்ன பண்ணணும், தொட்டுருணும். உண்மை தானே, சிரிக்கிறது பார்த்தாம தருது. சாமான்னு சொல்லிட்டாங்க. அவருடைய கை என்ன பண்ண, கை கொடுத்துட்டா பெரிய சந்தோஷம். அது ஃபோட்டோ எடுத்து மாட்டினா அதோட சந்தோஷம். உண்மைதானங்க? அப்போ இயேசுகிட்ட கை கொடுக்கணும். ஏசப்பா நீங்கள் நடத்தணும்ப்பா, என் குடும்பத்தை நடத்தணும், இல்லத்தை நடத்தணும், நீங்கள் நடத்தணும் சொல்லி அவர் நிச்சயமாக நான் கர்த்தரை எங்கே சந்திக்கலாம்? நம்ம கேள்விக்கு அனுப்பி அவங்க சந்திக்கணும்ப்பா, நம்ம பார்க்கணும்ப்பா, நம்ம பார்க்க ஆசையாக இருக்கிறப்பா. நீ கேட்டு பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பேசுவார், வேத வசனத்து மூலம் பேசுவார். அது மாத்திரமல்ல, பிரத்யட்சமாக வெளிப்படுவார். அல்லேலூயா. நாம் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்போ மெய்யான சமாதானம் அவர் அறிஞ்சிட்டா சமாதானம் கிடைக்கும். என்னாகும் 6:26 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க உனக்கு சமாதானத்தை கட்டிடுவார். அப்போ முகத்தை இவர் என்ன பண்ணுறாரா, அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்மை நடத்தும். அல்லேலூயா. அவர் நம்ம நடத்துவார். சூரியன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அப்போ சூரியன் பிரகாசத்தை சந்திரனை உள் வாங்கி கொண்டு என்ன பண்ணுறது, இரவில் நிலாவும் வருது. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுங்க? சூரியனத்தை வாங்கி நிலா பிரகாசிக்குது. அதே போல் நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவின் பிரகாசத்தை வாங்கி நாம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வைக்க போகிறார். அல்லேலூயா. இல்லத்தில் சமாதானம் உண்டாகும். இல்லத்தில் சமாதானம் மாத்திரமல்ல, குறைவை நிறைவாக்குவார், நன்மை உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? நல்லா பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கணுமா? இல்லை, அவரோட கூட என்ன பண்ணணும், பழக வேண்டும். அல்லேலூயா. 125 சங்கீதம் 125 சொல்கிறது, வாசிங்க. 125 சங்கீதம் 5ஆம் வசனத்தில், தங்கள் கோணலான வழிகளுக்கு கோணலான வழிகளுக்கு சாகிறவில்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அக்கிரமக்காரோடு போக பண்ணுவார். கோணலான வழி, கடந்த வருஷத்தில் வழியே கோணலாக போயிடுச்சப்பா, இந்த வருஷமா ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? கோணலான வழி எங்கே கொண்டு போடுவாரா, அக்கிரமக்காரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அல்லேலூயா. நாம் யாரு கேட்டீங்கன்னா, நம்ம ஆவிக்குறை இஸ்ரவேலா இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதா உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார், இரண்டாவது இல்லத்து சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். மனசு இருக்கணும், மனசு இருக்கணும். உறுதியாக இயேசுவை உறுதியாக படிச்சுக்கணும். உம்மை உறுதியாக பெற்றுக்கொண்ட மனதை, உண்மைன்னு போடல, உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை என்ன பண்ணீங்க, பூர்ண சமாதானம், சாதாரண சமாதானம் இல்லை, பூர்ண சமாதானத்துடன். அப்போ அவரை உறுதியாக படிச்சுக்கணும். அவரை உறுதியாக படிச்சுக்கணுன்னாங்க, வேகத்தை நல்லா வாசிக்கணும், தியானம் பண்ணணும், ஜபிக்கணும், ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை நிரம்பி என்ன பண்ணுமா, ஆராதனை பண்ணணும். அப்பொழுது நிச்சயமாகவே பூர்ண சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பில் டிப்ரெஷன், அது யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. காரணம் டிப்ரெஷன், முடியல, தாங்க முடியல. மேலடிக்க திட்டுறாங்க, தேவையில்ல வார்த்தையில் பேசுகிறாங்க, தாங்க முடியல. அப்போ அந்த பாரத்தை இயேசு இடத்துல போய் சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்கொள்வா. அல்லேலூயா. அந்த கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. கர்த்தருடைய பிள்ளைகளே, மெய்யான சமாதானத்தை நம்முடைய இல்லத்துக்கு கர்த்தர் கொடுப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை சொல்கிறது, எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதரத்தாய் ஒன்றாக்கி பகையால் என்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து போட்டார். அல்லேலூயா. பிரிவினை நடுசுவர் என்ன பண்றாரா,
தகர்த்து போட்டாங்க. உன் சமாதானத்தை கெடுக்கும்படியாய் சாத்தான் பல சூழ்நிலைகள் எதிராக வருவான். பிசாசுடைய வேலைகள் பிரிவினை உண்டாக்குவதால், உனக்கு உன் கணவனுக்கு பிரிவினை உண்டாக்கும்படியாகதான், உனக்கு உன் பிள்ளைகளுக்கு பிரிவினை உண்டாக்கும்படியாக பல சூழ்நிலைகளை உருவாக்குவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, பிரிவினையை என்ன பண்ண போறேன்? தகர்த்தெறிய போகிறேன். ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீங்க? அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. பிரிவினையை தகர்த்தெறிந்து நமக்கு மெய்யான சமாதானத்தை நம் இல்லத்தை கத்த கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் அவதரித்த போது பெரிய ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு பூமியிலே சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். மிக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, இவரே சமாதான காரணர். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ இல்லத்தில் சமாதானம் வரணும். நம்ம என்னங்க சமாதானம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்கிறது, யோசுவா 24:25 வாசிங்க சிஸ்டர். யோசுவா 24:25. யோசுவா 24:25 வாசிங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்பேன் சிஸ்டர். சாரி 15. யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையும் போட்டு கர்த்தரையே அவர்தான். அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில் ஒரு ரட்சிக்கப்படாத யாரோ இருக்காங்களா? உங்கள் இல்லத்தில் ரட்சிக்கப்படாத ஒரு மகனோ மகளோ இருக்காங்களா? மாமியார் இருக்காங்களா? மருமகள் இருக்காங்களா? சொல்ல ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்பேன். அல்லேலூயா. அருமையான சகோதரி அண்ணா சிஸ்டர், அவங்க குடும்பத்தில் இயேசு அறியாத குடும்பத்தில் வந்தாங்க. ஆனால் குடும்பத்தில் மெய்யான சமாதானத்தை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்பேன் சொல்ல அந்த குடும்பத்துக்கு ஒரு சாட்சியை கற்று வச்சிருக்கார். அல்லேலூயா. மெய்யான சமாதானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாத தேவன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும், ஏசப்பா என் குடும்பத்தை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கப்பா, நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிக்கூடாது உங்களுடைய கை குறுகி போகலப்பா, நீங்கள் தான் அற்புதம் செய்ய சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய பெயர் சமாதான பிரபு. கர்த்தருக்கு ஒரு நாமம் என்னங்க? சமாதானத்தை பிரபு. அப்போ சமாதானத்தை என்ன பண்ணுறாரா? ஆளுகை செய்கிறவர். அப்போ வீட்டுக்கு வரணும், குடும்பத்திற்கு பிரவேசிக்கும் போது என்ன பண்ணணும்? சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வீட்டில் இயேசு வந்து வீட்டில் என்ன இருக்குங்க? சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். அப்போ சமாதான பிரபுவாகிய இயேசு வரும் பொழுது நம்முடைய இல்லத்தில் என்ன உண்டாகுங்க? மெய்யான சமாதானம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இல்லத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? நிச்சயமாகவே மெய்யான சமாதானத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கு. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு சமாதானம், பிள்ளைகளில் சமாதானம். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளில் சமாதானம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அநேக குடும்பங்களே பிள்ளை நிமித்தமாக பெற்றோர் பாதிக்கப்படுறாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை பிள்ளைகள் செய்கிறாங்க. தேவையில்லாமல் காரியங்களை செய்தி கேள்விப்படும் பொழுது பெற்றோருடைய உள்ளம் உடைந்து போகிறது. அப்பா, அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்த்தினப்பா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சினேன், இந்த பிள்ளை இப்படி ஆட்சிப்பா, குடிக்குதாப்பா, நான் தாங்க முடியலையே. பெற்றோருக்கு அநேக பிள்ளை கீழ்ப்படிய மாட்டுறாங்க, ஏற்று பேசுகிறாங்கப்பா, நான் தாங்கிக் கொள்ள முடியலையே. இந்த பிள்ளை எப்படி வளர்ப்பு எனக்கு தெரியலையாப்பா, நீ கற்றுத்தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? உன் பிள்ளையை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகள்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருப்பாங்களா? கர்த்தரால் பிசாசால் போதிக்கப்படவில்லை, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உன் பிள்ளைகளாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டான்னு சொன்னீங்களப்பா, நீ என்னை போதிக்கப்பா, நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி செய்யுங்களப்பா, நிச்சயமாகவே உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க போகுது. 2024 முடிஞ்சு போச்சு, ஜனவரி 2025 வந்துச்சு. என் பிள்ளை வாழ்க்கையில் மாற்றம் வருமா? கேள்விக்கோடு வந்திருக்கலாம். சீக்கிரம் ஆச்சரியக்குறி காத்திருக்குது. ஆச்சரியக்குறி
நிச்சயம் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்கும். ஹல்லேலூயா. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மெய்யான சமாதானத்தை உன் பிள்ளை வாழ்க்கை செய்து நல்லா படிக்க வைத்து பெரிய ஆளாகி சம்பாதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கணும். ஆனால் எல்லாமே சாதகமாக இல்லை, பாதகமாக தான் இருக்கலாம். ஆண்டவர் பாதகத்தை சாதகமாய் மாற்றி உன் பிள்ளைகள் நன்றாக வைத்து படிக்க வைத்து நல்ல ஒரு வேலை கொடுத்து சம்பாதிக்கும்படி பலனை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க, அம்மா இந்தாம்மா சம்பளம், அம்மா சம்பளம், அம்மா சம்பளத்தை வாங்கும்போது அம்மாவோட சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? இயேசு செய்வார். ஹல்லேலூயா. அந்த சம்பளத்தை வாங்கும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக வைக்க போறார். ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீர்களோ ஒவ்வொரு பெற்றோருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஏத்து பேசுறான், பெரியவங்களை மதிக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான் சொல்றீங்களா? உன் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசிக்கணும். நிச்சயமாக ஜனவரி மாதம் 2ஆம் தேதி முதற்கொண்டு என் பிள்ளைகள் வாழ்க்கை மாற்றம் உருவாகும், இயேசு செய்ய போறான்னு சொல்லுவீன்னு சொன்னால் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. மெய்யான சமாதானத்தை இயேசு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் 128ஆம் சங்கீதம் 5 வசனம் சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார். ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறீங்க? என் பிள்ளையை ஒளிவு மர கன்றுகளை போல கர்த்தர் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், படிக்க மாட்டான் பிரதர், நல்லா தூங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான், படிக்க மாட்டான்னு சொல்றீங்களா? நல்லா ஏசப்பா படிக்க வைப்பார். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்குதப்பா, என்ன முடியுமா? இயேசுவால் எல்லாம் முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போகும்பொழுது ஸ்கூலில் ஜெபிக்கும்படியாக போகும். அப்பொழுது ஏறக்குறைய ஒரு 300 பிள்ளைங்க இருப்பாங்க. +2 10th பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு சொல்லுகிற காரியங்களை பற்றி வேதனையாக தான் இருக்கும். எங்கள் அப்பா குடிக்கிறாங்க, எங்கள் அம்மா தவறான பழக்கத்துக்கு போயிடுறாங்க, நிம்மதியாக படிக்க முடியல, எங்களுக்காச்சும் பண்ண மாட்டீங்களா? அந்த பிள்ளைங்க சொல்கிற காரியங்கள் தாங்க முடியல. 10th +1 +2 படிக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க, கூலி வேலை செஞ்சு எங்கள் அப்பா படிக்க வைக்கிறாங்க. அவங்க பாவம் பழக்கத்தினால எங்கள் நிம்மதியாக படிக்க முடியல, பாரம் அழுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் பாஸ்டர் அருமையான ஜோதி நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த பிள்ளைகள் சென்டை வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. 100க்கு 100 90 மார்க்கு 95 மார்க்கில் வாங்கும்படி ஏசப்பா கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நாங்கள் இல்லை, இயேசு செய்தார். ஹல்லேலூயா. இயற்கைக்கு மேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போன நிலைமையிலே வந்து கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பிள்ளைகளை ஒளிவு போல கன்றுகளை போல கர்த்தர் வைக்க போகிறார். இயேசுவா முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா காலத்தில் பெரிய ஒரு வெள்ளம் வந்துச்சு. எத்தனை நாள் மழை பெஞ்சதுங்க? 40 நாள். எப்படி பெஞ்சது? இரவும் டே பிரவாகிச்சு ஓடிச்சு. வெள்ளம் அழிக்க போகிறேன், இந்த குடும்பத்தை, நோவா குடும்பத்தை அழிக்க போகிறேன் சொல்லிச்சு. ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. நோவா எப்படிப்பட்டவராக இருந்தாரா? நீதிமானாக இருந்தார். ஹல்லேலூயா. பெற்றோராகி நீங்கள் நீதிமானாக இருந்தால் உன் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நான் அக்கிரமம் பண்ணுவேன், ஆண்டுக்கு பிரியமெல்லாம் காரியங்களை செய்வேன் அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டு என்ன பண்ணுவாரா? கைவிட்டுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்லி கர்த்தர் சொல்றார். வேதத்தை மறக்காதீங்க. வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை மறந்து விடுவேன் சொல்லி நான் சொல்லவில்லை. வேத வசனம் வாசிங்க. ஓசியில் வருது, வசனத்தை வாசிங்க சீக்கிரம். என் ஜன எத்தனை அதிகாரம் சிஸ்டர்? ஓசியா 4:6 வாசிங்க சிஸ்டர். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அறிவை வெறுத்தாய், நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து. எவ்வளோ பார்த்தீங்களா? அப்போ வேதத்தை கருத்தாக வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அப்படி செய்யும்பொழுது பிள்ளைகளை மறக்க மாட்டோம். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் அந்தருந்து வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்து வரும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கும், கைவிடவே மாட்டேன். கலங்காதீங்க. பிள்ளை நினச்சி கலங்குறீங்களா? என் பிள்ளை பிடிக்குதாப்பா யோசித்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் கைவிட மாட்டார். பிள்ளைகளுக்கு என்று நிச்சயமாக மெய்யான சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கர்த்தர் உன்னை பிள்ளைகளை மேன்மைப்படுத்த போகிறார். நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க.
உன் குமாரரும் குமாரனின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு கூட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார். அந்த ஒளிவு மர இலையை கொண்டு வந்து என்ன எத்தனை ஆதிகம் விட்டு 11 ஒளிவு மர கொண்டு வந்து இல்லை எத்தனை சிஸ்டர்? 11. அந்த புறா சாயங்காலத்திலே சேர்ந்தது. நோவா ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் சொல்லு, நான் அழிச்சிட போறேன், உன் குடும்பத்தை அழிச்சிட போறேன், உன் கணவரை அழிச்சிட போறேன், உன் மனைவி அழிச்சிட போறேன், உன் பிள்ளை அழிச்சிட போறேன், வாரி கண்டு போக போற சொல்லும். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. ஜலம் குறைஞ்சு போச்சு, சத்துருடைய காரியங்களை ஒழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஜலம் வற்றி போய்விட்டது, அவருடைய காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போயிட்டு வாய்க்கால் போச்சு, ஒளிவு மர இலையை கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. ஜலம் வற்றி போச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ண வரா? ஆசீர்வாதத்தை உயர்த்த போகிறா. உன் பிள்ளைகள் வந்து கனம் பண்ணும். நல்லா இருக்கீங்களாம்மா விசாரிக்கும். ஒரு காலத்தை பேசாமல் இருந்திருக்கும், இன்றைக்கி என்ன பண்ணும்? தாய் தப்பு அவ்வளோ கனம் பண்ணும். அப்படிப்பட்ட பிள்ளையாய் உன் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா. 4வது காரியம், எல்லைகளிலே சமாதானம். பிள்ளைகளிலே சமாதானம், எல்லைகளிலே சமாதானம். 147 சங்கீதம் 14 வசனம். எல்லையை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் என்ன பண்றாரா? திருப்தியான ஒரு வாழ்க்கை. உச்சிதமான கோதுமை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லையை சமாதானம் உள்ளதாய் கர்த்தர் மாற்றுகிறார். உனக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழுந்திருக்கலாம். உன்னை குடும்பத்தை அழிக்க வேண்டும் சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். உன் எல்லையை என்ன பண்ண, எல்லை விட்டு ஓடி அழிச்சு நினைச்சிருக்கலாம். வேதம் சொல்கிறது, அத்தாலியான்கிறதான ஒரு சத்துரு என்ன பண்ணாங்களாம்? அழிக்கும்படியாக வந்தார். எப்படியாவது அழிச்சிடணும், ராஜகுமாரன் அழிச்சிடணும், ஒன்றுதான் பண்ணணும், சத்துருவாய் எழுப்பினால். ஆனால் கர்த்தர் அந்த சத்துருவை அழித்து போட்டார். அல்லேலூயா. அத்தாலியால் போல உன் வாழ்க்கையில் எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள். வாசிப்போம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24:7. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 7 வசனம் வாசிங்க. அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய என்ன எப்படி போடுறீங்க? பொல்லாத ஸ்திரீ அத்தாலியால். இன்னைக்கு பொல்லாத ஸ்திரியை போல அநேக குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணலாம், பில்லிசீனியம் பண்ணலாம், எப்படியாவது குடும்பத்தை அழிக்க சொல்லி அந்த பொல்லாத சத்துருவாகி அத்தாலியால் உனக்கு விரோதமாய் எழும்பி குடும்பத்தை அழிக்கணும், உன் கணவனுடைய வருமானத்தை பறிக்க வேண்டும், உன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை சிதறடிக்கப்பட வேண்டும் சொல்லி அவன் மந்திரம் பண்ணி அழிக்கணும் அவனுடைய நினைவு ஃபுல்லாக அழிக்கணும் சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். அந்த அத்தாலியலை கர்த்தர் அழிச்சு போட போறார். அல்லேலூயா. சத்துருவே நீ ஒன்னில்லாம் போக போற, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த அத்தாலியல் என்பவர் யார்? சொல்ல முடியுமா? ஆகாபுக்கும் ஏசேபேலுக்கும் பிறந்தவள் தான் அத்தாலியல். இது யார் விவாகம் பண்ணு கேட்டிங்கன்னா, யோராம் என்னும் யூத ராஜாவை என்ன பண்ணலாம்? விவாகம் பண்ணினார். பாகாலை வழிபட வேண்டும் சொல்லி எல்லாம் கட்டாயப்படுத்தினார் அத்தாலியால். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் வாசிங்க 2 நாளாகவும் 24:7. அந்த பொல்லாத ஸ்திரீயாகிய என்ன போட்டிருக்கீங்களே? தேவனுடைய ஆலயத்தை பலவந்தமாய் திறந்து கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் எல்லாம் பாகாலுக்காக செலவு பண்ணி போட்டார்கள். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொருட்களாம் கொண்டு வந்து எங்க கொண்டு இருக்கிறாங்க? பாகாலுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே,
எவ்வளோ வேதனையான ஒரு காரியம். அநேக நேரங்களிலே பார்க்கும் பொழுது உன் குடும்பத்துக்கு நேராக உன்னுடைய வீட்டினுடைய எல்லைக்கு விரோதமாய் சத்துரு எழும்பியிருக்கலாம். இந்த எல்லையை கொஞ்சமாக பிடிக்கணும், கொஞ்சம் அந்த லேண்ட் என்ன பண்ணணும், அபகரிக்குன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். அந்த எல்லையை என்ன பண்ணோம், சுருங்கி போக பண்ண வேண்டும் சொல்லி சத்துரு யோசித்து கொண்டிருக்கலாம். அத்தாலியை போல அது மனிதனாலும் சரி மனுஷியாக இருந்தாலும் சரி கர்த்தர் உச்சம் தலை எல்லாம் பண்ண போகிறா, உடைக்க போகிறார். அல்லேலூயா. எந்த சத்துருவுக்கு விரோதமாய் உன் குடும்பத்துடைய எல்லையை என்ன பண்ணுவான், பிடுங்கி போட வேண்டும், வீட்டை பிடுங்கி போட வேண்டும், வீட்டினுடைய பத்திரத்தை மாற்றி தனக்கு என்று மாற்றிக்கொள்கிற எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி கர்த்தர் அழிச்சு போட போகிறார். அல்லேலூயா. யார் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கீங்க? என் டாக்குமெண்ட்லாம் மாற்றி, டாக்குமெண்ட்டே இல்லை பிரதர், இது எப்படியாவது நான் மீட்டு எடுக்க போகிற தெரியலையே, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கிறேன், இது தீர்ப்பு வருமா, நல்ல தீர்ப்பு வருமா சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய சொத்து தான், உங்களுடைய வீடு தான், எப்படியாவது சத்துருக்கு நாங்கள் புட்டிக்க வேட வேண்டும் சொல்லி அங்காய்த்து எப்படியாவது அபகரிக்க வேண்டும் சொல்லி கொண்டிருக்கலாம். முடியாது, சத்துருவால் முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வீட்டை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட லேண்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, இயேசு நல்லவர். அல்லேலூயா. எந்த அத்தாளியிலும் சேதப்படுத்த முடியாது, எந்த அத்தாளியிலும் கர்த்தருக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கர்த்தர் ஒன்னிலும் அழிச்சு போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அதன் பிறகாக தேசம் அமைதலாய் மாறிற்று. சாலமோனுடைய நாட்களை பார்க்கும் பொழுது எப்படி ஆச்சா, தேசம் அமைதலாக மாறிட்டு. சாலமோன் அர்த்தம் சமாதான அர்த்தம். வாசிப்போம். 1 புத்தகம் 29-27 29-23 வாசிங்க. நகரம் அமெரிக்கா ஆயிற்று. பட்டயத்தில் கொண்டு போட்டாங்க, நகரம் அமைதியாகிவிட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய ஆட்சிகளில் எப்படி இருந்தால் சந்தோஷம் சமாதானமாக இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லைகளிலே சமாதானம். உன்னுடைய வீட்டினுடைய எல்லையை கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். எந்த சத்துரு எப்படியாவது அடிச்சு போடணும், வீட்டை அபகரிக்கணும், லேண்டில் சொத்து அபகரிக்கணும்னு சொல்லி யோசிச்சு இருக்காங்களா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. இயேசு உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிப்போம். 41 நினைக்கிறேன். ஜீசஸ் 41:11 வாசிக்க சிஸ்டர். இதோ உன்மேல் எரித்திருக்கிற வெட்கி லட்சிய அடைவார்களாக. உன்னோட வழக்காடுகள் யாரு? உன்னோட வழக்கு, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னோட வழக்காடுவர்கள் வாசிக்க சிஸ்டர். ஒன்னெல்லாம் போயிடுவாங்க. உன்னோடு போட தேடியும் காண மாட்டேன்னு அர்த்தம். சீக்கிரம் மேலே போய் சேர்ந்துருவார் அர்த்தம். தேடியும் பார்க்க முடியாத பேருமெல்லாம் அற்று போயிடும். வாசிக்க சிஸ்டர். உன் தேவனாய் கர்த்தராகிய நான் வலதுகையை பிடித்து உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. நீ பயப்படாதம்மா, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு பயப்படாத, நான் கூட இருக்கேன். சத்துரு ஒன்றுலாம் போயிடுவான், கவலைப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாராம், யுத்தம் பண்ண எல்லைகளிலே ஒரு சமானத்தை நிச்சயமாகவே கர்த்தர் கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாகிறார். அல்லேலூயா. தேசம் அமெரிக்கா இருந்தது. ஏன் அத்தாலியரை என்ன பண்ணாங்க, கொன்று போட்டு விட்டார்கள். தேசம் அமைதியாக இருந்தது. உங்கள் குடும்பத்தில் இந்த எல்லையை நினச்சி அந்த டாக்குமெண்ட்ஸை மாற்றி என்னென்னமோ பண்ணுறாங்களா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் அது கொஞ்சம் என்ன பண்ணாங்க, என்னை விட்டு கொடுத்து நம்ம எவ்வளோ போயிட்டோம், திருப்பி அமெரிக்கா நினைக்கிறாங்களா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண. எல்லைகளிலே சமாதானம். பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை பிரதர், நான் அமைதியாக தான் இருக்கிறேன், தேவையில்லா வார்த்தைகளை பேசி கட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டே இருக்கிறான்ப்பா. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த எல்லைகளை சமாதானத்தை கொடுங்கப்பா. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா என்னுடைய எல்லைகளை சமாதானம் வேண்டுமே. ஏசப்பாட்ட கேளுங்க, சமாதானத்தை கொடுப்பார். உன்னை அலங்கத்திற்குள்ள என்ன வேணும், சமாதானமும் நரம்புகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக. சுகம் மிக மிக முக்கியம். நீ எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும்
சுகம் ஒன்றுமே கிடையாது. கேன்சர் நோய் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரி அது அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கோடி எவ்வளோ லட்சக்கணக்கான செலவு. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு சுகம் தாங்கப்பா. அரண்மனைக்குள்ளே என்ன வேண்டாங்க? சுகம். வாசிப்போம். லூக்கா 5வது காரியம், அரண்மனைக்குள்ளே சுகம். 122:7 சொல்கிறது. வாசிக்க 122:7 மறுபடியும் வாசிக்க சங்கீதம். உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அல்லேலூயா. வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-48 வாசிக்க சிஸ்டர். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43-48. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவு, டாக்டர்கிட்ட பெரிய சீப் டாக்டர் எல்லாமே பார்க்குறாங்க. ஒன்றும் சுகமாகலை, ஒன்றுமே சுகமாகலை. சரித்திரம் சொல்கிறது, அவங்க பேர் வெரோனிகா. எல்லாம் செலவு பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க தொடர்ந்து வாசிக்க சிஸ்டர். ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரீ இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் பெரும்பாடு நின்று போயிற்று. நீ எங்க பார்த்தாலும் பெரும்பாடாக தான் பிறந்த இருக்கு. அந்த பாடு வேற, பெரும்பாடு இந்த உலகத்தில் வாழது பெரும்பாடாக இருக்குது. அப்படிதானங்க? பெரும்பாடாக இருக்கு, முடியல. இங்கே போனால் பிரச்சனை, அங்கே போனால் பிரச்சனை, நிம்மதி இல்லை, டிப்ரெஷன். பெரும்பாடு நின்று போயிடுச்சு, பெரும்பாடு நின்று போயிட்டு கர்த்தர் நிச்சயமாகவே சுகம். அதை தொடர்ந்து வாசிக்கிட்டு. அப்பொழுது இயேசு எல்லாரும் சொன்னபோது பேருதும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஹல்லேலூயா. பெரும்பாடு நின்று போயிட்டது மாத்திரமல்ல, அவளுக்கு என்ன தேவை கேட்டீங்கன்னா சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லை. நல்ல சுகத்தை பலத்தை கற்று கொடுத்தது மாத்திரமல்ல, சமாதானத்தை கற்று கொடுத்து. ஹல்லேலூயா. அப்போ அரண்மனையில் என்ன உண்டாங்க கேட்டிங்கன்னா சுகம் உண்டாகும். அப்போ இயேசு ராஜாதி ராஜாவாக இருக்கார். நம்ம யாருங்க? ராஜா விட்டு பிள்ளைங்க. ராஜா விட்டு பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? அரண்மனையில் இருக்கணும், ராஜாதி மாதிரி இருக்கணும். அப்படி தானேங்க? அப்போ சுகம் உண்டாங்கன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கார். கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டாவே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் அரண்மனையில் வாழ்க்கை உங்களுக்கு ஒவ்வொருக்கும் உண்டாக போகிறது. மல்கியா 4:2 வாசிக்க. மல்கியா 4:2. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டங்கள் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது சட்டைகள் என்ன உண்டாகும்? ஆரோக்கியம் இருக்கு. இதுவரைக்கும் வாழ்க்கையில சரீரத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? பலவீனத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது, தொற்று சுகமாக்க போகிறார். இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அரண்மனைக்குள்ள சுகம் உண்டாக போகிறது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா சமாதானம் தேவை. ரெண்டாவதாக சுகம் தேவை. ரெண்டு வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு கண்ணு மாதிரி, ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு கண்ணு சமாதானம், இன்னொரு கண்ணு சுகம். அப்போ ரெண்டு கண்ணு காட்சோம் பண்ணலாமா? தலையை தாழ்த்தி இயேசு நோக்கி பார்ப்போம்மா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீ. இயேசு நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. நன்றி ஆவியானவரே. இயேசு நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் சமுத்திரம் ஒப்பு கொடுப்போமா.
தேங்க்யூல்லோ. நன்றி ஆவியானவரே. ஆண்டவரே, இப்படி பேச வார்த்தைகளுக்காக சோத்திரம் என்று சொல்லி எல்லா கண்களையும் மூடி பயபக்தியோட இயேசு நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நம்மை சோத்திருக்கிறோம் அப்பா. இயேசு நோக்கி பார்ப்பீங்களா? ஆண்டவரே, வாழ்க்கையிலே சமாதானம் இல்லைப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எனக்கு வேலை கிடைக்கலையே, வேலை கிடைக்காத சமாதானம் நிம்மதி இழந்திருக்கேனே என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உன் கடன் பிரச்சனை மாற வேண்டுமா? இயேசு நோக்கி பார். ஹல்லேலூயா. சமாதானம் கொடுக்கிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்கு சுகம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் உள்ளத்திலே சமாதானம். ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஒரு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தை இழந்து காணப்படுறீங்களா? இயேசு நிச்சயமாக அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. உள்ளத்திலே மெய்யான சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பனிப்பட்ட மேலே இரவில தூக்கம் வராம யோசித்து ஆண்டவரே டிப்ரெஷன் ஆகி ஆண்டவரே என்ன தாங்க முடியலன்னு சொல்லி சமாதானத்தை இழந்து காணப்படுறீங்களா? உன் கணவரை நினைத்து, உன் பிள்ளையை நினைச்சு, வருமானத்தை நினைச்சு, கடன் வச்சு நினைச்சு கலங்குகிறீங்களா? உன் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு நம்மை சோத்திருங்க தாவே. ஹல்லேலூயா. உள்ளத்தில் மெய்யான சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். இயேசு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் உள்ளத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. மெய்யான சமாதானத்தை இயேசு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே, ஆசீர்வாதகர் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே ஊற்றுங்கப்பா. உள்ளத்தில் மெய்யான சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டிருக்காங்களோ, உள்ளத்தில் சமாதானத்தை இழந்து அன்று காணப்படுற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கை அற்புதங்கள் செய்கிறப்பா. அண்ணே, என்ன பாவம் செய்து விட்டேனே, என்ன இயேசு என்ன மன்னிப்பாரா? இயேசு உனக்கு மன்னிப்பா. ஹல்லேலூயா. மன்னித்து மறந்து விடுகிற தேவன். ஹல்லேலூயா. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பு. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டாள். அவைகளை அறிக்கை செய்து விட்டு இறக்க பெறுவான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. இரண்டாவது காரியம் இல்லத்திலே சமாதானம். குடும்பத்திலே பிரச்சனைகள் போட்டு வந்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. கலவனிச்சு யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகள் நினைச்சு யோசித்துக் கொண்டிருக்கீங்களா? ஹல்லேலூயா. இல்லத்திலே சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. மை சோத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை சமாதானம் கட்டடுவீராக. ஹல்லேலூயா. உன் அலங்கத்தில் சமாதானம் கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே இல்லத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் மெய்யான சமாதானத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஹல்லேலூயா. மை சோத்திரங்க தாவே. மூன்றாவதாக பிள்ளைகளின் சமாதானம். ஹல்லேலூயா. எந்தெந்த பிள்ளைகள் அன்றைக்கத்தாவே பிள்ளைகள் பெற்றோர் நினைச்சு கதறீங்களா? என் பிள்ளைகளுக்கு அன்றைய கீழ்ப்படிய மாட்டுது, ஏத்து பேசுது, தங்களை தாங்க முடியலையே. ஹல்லேலூயா. எந்த பிள்ளையை கலங்கி கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆஸ்வதிக்க போகிறார். உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போறாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்க போகுது. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். காபா டடா டா ஷதரல காபா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. உன் அரண்மனைக்கு சுகம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. மை சோதரங்க தாவே. ஹல்லேலூயா. ஒளிவுமர கண்டுகளை போல பிள்ளை வைக்க போகிறேன். ஒளிவுமர பிள்ளைகளை ஹல்லேலூயா கண்டுகளை வைக்க போகிறேன். சொந்து போயிருக்கிறாயா? ஹல்லேலூயா. மை சோதரங்க தாவே. நோவாவும் அவன் குடும்பங்கள் பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் காக்கப்பட்டது போல உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன். உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன். போக்கில் வந்து பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். சத்துரு சொல்லுவான், வாரிக்கொள்ள போகிறேன், உன் குடும்பத்தை வாரிக்கொள்ள போகிறேன், உன் பிள்ளையை வாரிக்க சொல்லுவான், வச்சு போக பண்ண போற. ஹல்லேலூயா. சத்துருடைய கிரியை அழிகிறது. சத்துருடைய வல்லமை அழிகிறது. சத்துருடைய வல்லமை அழிகிறது. இயேசுவின் நாமத்தில். காபா டஷதரல காபா. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு செய்த காரியங்கள் மந்திர வல்லமை அழிகிறது. இயேசுவின் நாமத்தில். கலதரல டடதகபல டடகபபப அழிகிறது. இயேசுவின் நாமத்தில். உன் பிள்ளை வாழ்க்கை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. உன் பிள்ளை வாழ்க்கை செழிக்க போகிறது. உன் பிள்ளைகள் ஹல்லேலூயா படி சம்பாதிக்க போறாங்க. அது வருமானத்தை கொண்டு கொடுக்க போறாங்க. மெய்யான சமாதானம், மெய்யான சமாதானம். ஹல்லேலூயா. மை சோத்திரங்க தாவே. நான்காவதாக எல்லைகளின் சமாதானம். எந்த சத்துரு அத்தானியை போல உன் குடும்பத்தில் எழுப்பியிருக்காங்க, உன் குடும்பத்தை சொத்து அபகரிக்கணும், வீட்டை அபகரிக்கணும் சொல்லி கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த அந்த வீட்டை, உனக்கு சொத்தை யாரும் பறிக்க முடியாது.
யாரும் பறிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த சத்துரு மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எல்லைகளை சமாதானம். ஹல்லேலூயா. உன் அக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு தேவையில்ல வார்த்தைகளை பேசுறாங்களா, அந்த எல்லைகளை சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். சமாதானத்தை வாழ முடியாய் கர்த்தர் வைக்க போகிறார் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. 5வது அரமனைக்கு சுகம் உண்டாக போகிறது. நன்றியோடு துதிக்கிறப்பா. அன்றைய குடும்ப சமாதானம் இல்லையே, சுகம் இல்லை, அடிக்கடி ஆஸ்பத்திரியில் போறப்பா. அன்றைய பிள்ளைக்கு சுகத்தை கொடுங்க, கணவருக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு கொடுங்க சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இன்னும் சுகத்தை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. அரமனைக்கு சுகம். இயேசு நம்ம கூட இருக்கார். ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார், வீற்றிருக்கிறார். இயேசு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா பலவீனத்தை மாற்றி போட விரும்புகிறார். ஹல்லேலூயா. சத்துரு மேற்கொள்ள முடியாது. அரமனைக்குள்ள சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருமை ஆசீர்வதிப்பீராக. தேவாவியான பொறுப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் ஆளுகை செய்ய போற கிருபைக்கு நன்றி மாத்திரை செலுத்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை தாங்கட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் பிதாவே.